வணக்கம். இந்திய தேசிய ரியல் எஸ்டேட் பில்டர்ஸ் லேண்ட் டெவலப்பர் நிலத்தரகர் நலச்சங்கம் ஐஎன்ஆர்பிடிஎம் திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட தலைவர் டிபிஎம்எஸ் ஸ்ரீனிவாச சுந்தரம் பேசுகிறேன். வணக்கங்க. இன்றைய தினம் திருவண்ணாமலை அண்ணாமலை ராசியுடன் உலகத்தில் இருக்கும் எல்லாருக்கும் நல்லது நடக்கும் என சொல்லிக்கொண்டு, ஒரு அரசியல்வாதி தன்னுடைய கடமையை சீராகவும் நேர்மையாகவும் செய்கிறவர், தன்னுடைய வேலையை கரெக்டாக இருக்கிறவர், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி நேர்மையாகவும் சிறந்த செயல்பாடாக இருக்கிறவர், அவர்கிட்ட எப்பயுமே ஒரு சிறந்த தொண்டனாக ஒருத்தர் வேலை செஞ்சுட்டு இருந்தார். அவருக்காக கூடவே இருந்துட்டு அந்த வேலை இந்த வேலைன்னு எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருந்தார். ஒரு கட்டத்தில் ஒரு அரசியல்வாதி ஒரு பெரிய மீட்டிங் நடந்துகிட்ருக்கு. அந்த மீட்டிங்கை சிறந்த செயல்பாடாக பேசிகிட்டு இருக்காரு நாட்டு மக்களுக்காக. அப்போது அனைவரும் ரொம்ப கைத்தட்டலோடு எல்லாரும் இருந்துட்டு இருக்கும் போது கூட இருந்த அந்த தொண்டர் திரும்பி பார்த்து, என்னையா இருந்தாலும் இந்த ஆளுக்காக எத்தனை நாள் தான் நம்ம வச்சுன்னுக்கிறோம், கூடவே இருக்கிறோம், என்ன தான் பலனை பார்க்க போகிறோமோ தெரில அப்படின்ற மாதிரி புலம்பிகிட்டே இருக்கார். அதில் பக்கத்தில் இருக்கிறவர் சொல்கிறார், ஏன்பா நீயும் தான் இருக்கிற நானும் தான் இருக்கிறேன், நான் எதுவும் ஆசைப்படல அந்த ஆள் செய்வார்னு, செய்யட்டும் அவருன்னு ஒரு நாள் செய்வார்ப்பா, செய்யாமல் நம்ம கூட இருக்கிறோம், அதுக்கு உண்டான பலன் கண்டிப்பாக கிடைக்கும், ஒரு நாள் செய்வார்ப்பா அப்படின்னு. அப்போது ஒருத்தர் ஒரு கல் எடுத்து கோவத்தில் தூக்கி விசிறி அடிக்கிறார். அந்த கல் பேசுகிற அந்த தலைவர் மேலே விழாமல், அந்த கட்சிக்காரர் மேலே விழாமல் அது சுற்றிட்டு போயிட்டு கூட நின்றுட்டு தன்னுடைய தொண்டை மேலே விழும்போது இவர் ஓடி போயிட்டு அதை தடுக்கிறார். அப்போது அவர் மேலே அடிப்படுது, லேசாக ரத்தங்கள் வருது. அப்போது உடனே அவரை கட்டு போட்டு உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் அட்மிட் பண்ணுறாங்க. அப்போது அவர் அவனுக்கு ஒன்றும் ஆகலையாப்பா அப்படின்னார். அதுக்கு அந்த தொண்டை, இல்லை தலைவரே உங்களுக்கு தான் ஒன்றும் ஆகலையா நான் கேட்கணும், ஆனால் நீங்கள் கேட்குறீங்களே அப்படின்னா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, ஒரு மனுஷனுக்கு ஒன்றும் இல்லை, ஒரு மனுஷனை நம்ம அனுசரித்தா தான் இந்த வாழ்க்கை, இதில் ஒரு பெரிய விஷயம் இல்லைப்பா, நீ உடம்பு பத்திரமா பார்த்துக்க, எல்லாம் சரியாகிட்டார். மறுபடியும் அந்த அரசியல்வாதி ஒரு சில செயல்பாடுகளுக்கு சிறந்த திறம்பட செய்கிறாரு. அது அனைத்துக்கும் கூட அந்த தொண்டனாக இருக்கிறாரு. ஒரு கட்டத்தில் அந்த தொண்டன் நீங்கள் உங்களுக்காக இவ்வளோ நாள் உழைச்சேன், எனக்காக நீங்கள் எதனா பண்ணி ஆகணும்னு கேட்குறாரு. அப்போது அந்த அரசியல்வாதி கேட்குறாரு, உனக்கு நான் என்ன செய்யணும், நீ என்ன எதிர்பார்க்குற அப்படின்றவன்னு கேட்குறாரு. நான் என்ன செய்யணும் என்ன வேணுன்றது உங்களுக்கு தெரியாதா, ஒரு தொண்டனாக இருந்துகிட்ருக்கேன், எனக்கு ஒரு போஸ்டிங்கோ இல்லை எதனா ஒன்று செய்யலாமில்ல அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறார். அப்படியா, உனக்கு உண்டான காலகட்டம் வரும், அதை நான் கண்டிப்பாக செயல்படுவேன் அப்படின்னு அந்த அரசியல்வாதி சொல்கிறார். எப்போ அந்த காலகட்டம் வரும் அப்படின்னு அவர் கேட்கும்போது, சரி இப்போது உங்களுக்கு ஒரு 4 வார்டு உங்கள் கையில் கொடுக்குறேன், அந்த 4 வார்டுலேயும் இந்த கட்சிக்கு நீங்கள் திறன்பட செயல்பட்டு அந்த 4 வார்டையும் ஜெயிச்சுட்டு வாங்க, அப்போது உங்களுக்கு ஒரு நல்ல பதவி இருக்குன்றதை சொல்கிறார். உடனே எலெக்ஷன் நடக்குது, உள்ளாட்சி தேர்தல். அந்த 4 வார்டுக்கு அடினமாக உடைக்கிறார் அந்த தொண்டை. உடைச்ச அந்த 4 வார்டையும் கஷ்டப்பட்டு அந்த 4 வார்டையும் அதிக கவுண்டிங்கில் அந்த கட்சியை ஜெயிக்க வச்சு நேரம் அந்த அரசியல்வாதிகிட்ட அவர் தலைவர்கிட்ட அவரை எடுத்துகிட்டு நான் 4 வார்டும் ஜெயிச்சிட்டேன், நல்ல இதுவாக பண்ணிட்டேன், எனக்கு நீங்கள் சொன்ன மாதிரி செஞ்சுட்டேன், எனக்கு அதுக்குண்டான மாதிரி எனக்கு ஒரு பெரிய விஷயங்கள் கொடுங்க அப்படின்ற மாதிரி. உடனே அவர் என்ன பண்ணார், பக்கத்தை கூப்பிட்டு வாப்பா அப்படின்றார். கூப்பிட்டு பாக்கெட்லேருந்து ஒரு பேனை எடுத்து பாக்கெட்டில் சொல்லுவார், இந்த பேனாவை பத்திரமா வச்சுக்கோ, ஏன்னா நாளைக்கு இந்த பேனாவை எடுத்து படித்துப்பார், எடுத்துப்பார் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். உடனே அவர் கோவப்பட்டு அந்த பேனை தூக்கி விசிறடிக்கிறார். என்னங்க என்ன, நான் உங்களுக்கு என்ன கேட்டேன், 4 வார்டை ஜெயிச்சுட்டு வாங்கன்னு சொன்னீங்க, ஜெயிச்சுட்டு வந்தேன், எனக்கு என்ன செய்யணும் கொடுத்தா அந்த பேனாவை கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி சத்தம் போட அதுக்கு சொல்கிறாரு, எல்லாத்துலேயும் பொறுமை ரொம்ப முக்கியமா, கோவப்பட்ட எதுலையுமே ஜெயிக்க முடியாது, கொஞ்சம் பொறுமையாக இரு அப்படின்னு சொல்லும்போது உடனே ஒரு ஃபோன் வருது. அந்த ஃபோன் வாங்கிட்டு உடனே அந்த அரசியல்வாதி போயிடுறாரு. உடனே விறுவிறுன்னு இவன் கோவத்தில் ஏஞ்சி போயிடறாப்புல. போயிட்டு அடுத்த நாள் அந்த அரசியல்வாதிக்கிட்ட அவர் வரல, கட்சி மீட்டிங்க்கு வரல, எதுவும் வரல, அரசியலத்துக்கு ஓரமாக ஒதுக்கிட்டார், அரசியலுக்கும் அவர் வரல. இப்போ அவர் ஒரு தொழிலதிபர் ஆகிறாரு, தொழில் மேலே கவனம் செலுத்தி தொழில் பண்ணுறாரு. தொழில் நிறைய லாஸ் ஆகுது, என்னடா அந்த தொழில் இப்படி பண்ணது பாடுது, இருக்கிறவங்களாம் நம்மளை ஏமாத்துறானாடா அப்படின்னு நொந்து நூலாகிறாரு. இப்போ கடன் மேலே கடன் அதிகமாகுது.
என்ன பண்ணுறதில்ல, நடுத்தரில் நிற்கிற அளவுக்கு அந்த தொண்டராக இருந்தவருக்கு வந்து நிலைமை நிற்கிது. அப்போ கூட இருந்தவர் சொல்லார், டேய் அவர் நல்ல மனுஷன்டா, ஏன்டா அவசரப்படுற, போய் அவரை பாடுறா, என்ன கஷ்டத்துக்கு உதவாடுறா அப்படின்னா. அப்படியா, சரி போகலாம் வா நீ என் கூட அப்படின்ட்டு இவர் போகிறார். அண்ணனை பார்க்கணும் அப்படின்னா. அண்ணனை பார்க்கணுமா, என்னப்பா சொல்கிற, நீ இங்கேருந்து போய் ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகுதுப்பா. ஆமாம், அண்ணனுக்கு உடம்பு சரியில்லை தெரியாதா அப்படின்னு. என்னாச்சுண்ணா அப்படின்னா, இல்லை உடம்பு சரியில்லை, அவருக்கு ஹாஸ்பிட்டலில் இருக்கார் அப்படின்னோடனே. அப்படியா, எந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கார் அப்படின்னா, இந்த மாதிரி கர்நாடகாவில் ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்கார் அப்படின்னு சொல்கிறேன். அப்படியா, ஆனால் நான் பார்க்க முடியுமாண்ணா, இப்போ நீங்கள் போய் பார்க்கலாம், ஆனால் அவ்வளோ சீக்கிரம் அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது அப்படியே நடந்து வரும்போது பார்த்தீங்கன்னா, அந்த தூக்கி எறிந்தார் இல்லையா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அந்த பேனா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கபோர்டில் போய் விழுந்திருக்கு. அப்படி அந்த கபோர்டை பார்க்குறாரு. அந்த வேலை செய்து விட்டானே, இந்த பேனை நான் எடுத்துக்கிட்டோமா அப்படின்னு. எனக்கு தான் ஐயா கொடுத்தாரு, நான் தூக்கி போட்டுட்டேன். சரி போய் எடுத்துங்க அப்படின்னாரு. அந்த பேனை எடுத்துட்டார். இந்த பேனா அந்த 4 வார்டில் ஜெயிச்சுட்டு வான்னு சொன்னார். ஜெயிச்சுட்டு வந்தேன். என்ன தருவின்னு கேட்டால் அந்த பேனை தூக்கி கொடுக்குறாரு. அந்த கோவத்தில் தூக்கி விசிறி வச்சிட்டேன். அவர்கிட்ட சண்டை போட்டு போட்டுனடா ஒரு வருஷமா அப்படின்னு அவர் ஃப்ரெண்டோட சொன்னார். அந்த பேனை எடுத்து இப்படி திறக்கிறாரு. அதில் வந்து ஒரு சீட்டை ஒன்று விடுது. அந்த சீட்டை எப்படி எடுத்து பார்த்தா அதில் ஒரு ஃபோன் நம்பர் இருக்குது. அந்த ஃபோன் நம்பரை எடுத்து பார்த்துட்டு கால் செய்வோம்னு சொல்லி எழுதிருக்கு. உடனே என்ன எதுன்னு தெரியல, உடனே கழிச்சு ஃபோன் அடிக்கிறார். அந்த ஃபோன் எடுத்து அந்த ஒன்றரை ரிங்கு போகுது. ரிங்கு போனோடனே ஆப்போசிட்லேருந்து எடுக்கிறாங்க. தம்பி நீங்கள் அண்ணார் தானே அப்படின்னு சொல்லி அவங்க ஆப்போசிட்டில் கேட்குறாங்க. ஆமாங்க அப்படின்னா. ஏம்பா, உங்களுக்கு அந்த அரசியல்வாதி தலைவர் வந்து உங்களுக்கு கட்சி மேலிடத்தில் உங்களுக்கு இந்த பணி உங்களுக்கு கொடுக்கறதுக்காக சொல்லியிருக்கிறாரு. அது வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னதாச்சு, இன்றைக்கி தான் எனக்கு ஃபோன் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தகவல் கொடுக்குறாரு. உடனே அதை பார்க்குறேன். என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னா. ஆமாப்பா, நீ சென்னை கிளம்பி வா அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை சொல்கிறாரு. அப்படி சொல்கிறீங்க அப்படின்னோடனே ஃபோன் பார்க்குறாரு. சரி நீ நாளைக்கு கிளம்பி வாங்க நேரில் அப்படின்னோடனே உடனே அவர் பார்க்குறாரு. என்னடா அப்படின்னு. டீ அவசரப்பட்டியாடா, அவர் பேனால் என்ன கொடுத்தாருன்னு கூட நீ பார்க்கல, அவசரப்பட்டு தூக்கி விசிறி வச்சிட்டியாடா, ஏன்டா அவசரப்படுற, கோவத்தாலே இப்படி எழுந்து போறியாடா, ஏன்டா இப்படி பண்ண, நல்ல மனுஷன்டா அவர் அப்படின்னு கூட நன்மை திட்டுறான். அடுத்த நாள் சென்னைக்கு போகிறாரு. சென்னையில் போனோன்னே, நீங்கள் வந்து ஒரு சிறந்த தொண்டனாக இருந்து சிறந்த செயல்பாட்டாளர், ஒரு கிரவுண்டில் எந்த அளவுக்கு வேலை செய்யணுன்றது உங்களுக்கு தெரியுது. ஒரு அரசியல் என்பதை பற்றி முக்கியமாக தெரிஞ்சுன்னா, யார் வந்து சிறந்த செயல்பாடு செய்கிறானோ அவன் தான் ஒரு சிறந்த ஒரு அரசருக்கு தகுதியானவன். எவன் ஒரு ஃபீல்டு ஒர்க் பண்ணுறானோ அவன் தான் ரொம்ப முக்கியமானவன். அதனால் உங்களுக்கு மாநில அளவில் ஒரு அந்தஸ்தான ஒரு பதவி கொடுக்க சொல்லி ஆல்ரெடி அவர் அண்ணா வந்து உங்களை ரெக்கமெண்டேஷன் பண்ணியிருக்காரு. உங்களுக்கு உண்டான பதவி கொடுக்கறதுக்கு கட்சி தலைவரும் சொல்லிட்டார். உங்களுக்கு உண்டான பதவி நாளை அறிவிக்கப்படும், போயிட்டு வாங்க, ஏன் ஒரு வருஷம் லேட்டாக வந்தீங்க அப்படின்னோடனே அப்போ சொல்கிறார். ஐயா நான் மாதிரி கோவப்பட்டுட்டேன், பேனா கொடுத்தாரு, பேனா கொடுக்குற இடத்துக்கு விசிறேன், அதில் உங்களுடைய ஃபோன் நம்பருக்கு இதை கவனிக்காம விட்டுட்டேன் அப்படின்னா. அதுக்கு தம்பி, கோபம் என்பது வந்து ஒரு ஆளை அழிச்சிடும், கோபத்தால் எதையுமே சாதிக்க முடியாது, ரொம்ப பொறுமையாக போயிட்டு தான் கோபம் என்பது வந்து ஒரு சில இடத்துல மட்டும்தான் யூஸ் பண்ணணுமே தவிர எல்லாத்தையும் எடுத்துக்கூடாது, என்ன நடக்குதுன்றதுக்கு நிதானம் தேவை தம்பி அப்படின்னு சொல்லார். ஐயா என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னா. பரவாயில்லப்பா அப்படின்னா. அந்த கட்சி ஆஃபீஸை பார்த்துட்டு அப்படி நடந்து போகிறவர் நேராக ஹாஸ்பிட்டலில் அவரை போய் பார்க்குறாரு. ஐயா என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னாரு. கையால் அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, போய் உனக்கு என்ன தேவையோ உன் தகுதிக்கு என்னவோ அது உனக்கு கிடைத்திருக்கு, நீ அதோட பணியை போய் செய்யலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. கையெடுத்து கும்பிட்றான். அதோட முடிக்கிறோம். ஏன் நான் சொல்ல வரேன்னா, எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம எதிர்பார்க்குறோம், உண்மைதான், இல்லைன்னு நான் சொல்ல வரல. ஆனால் அந்த செயல்பாட்டுக்கு தன்மையை நடக்கும்போது தான் எதுவுமே நடக்கும். கோவப்பட்டு எனக்கு அது இல்லை இது இல்லை அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு கோவப்பட்டு ஒவ்வொரு இடத்துல இன்றைக்கி நிறைய இடத்துல இந்த சப்ஜெக்ட் நடக்குது. ஒரு தலைமையாக இருக்கட்டும், ஒரு செயல்பாடாக இருக்கட்டும், எந்த இடத்துலையும் ஒரு ஆஃபீஸாக இருக்கட்டும், எங்கே போனாலும் உடனே வந்து அங்கே உங்களுக்கு உண்டான அங்கீகாரம் ஒரு நாள் கிடைக்கிற வரையும் எல்லாத்தையும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். கோவப்பட்டுட்டு ஒருத்தர் கொடுக்க வேண்டிய பொருளை கூட சரியான பார்க்காம உதாசீனப்படுத்திட்டு இன்றைக்கி வாழ்க்கை இழந்து இன்றைக்கி எத்தனையோ பேர் நேரத்தில் நிற்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனுக்கனுக்கும் ஒதுக்கப்பட்ட விஷயம் கண்டிப்பாக நடக்கும். அது யாராலும் நினைத்தாலும் யாராலும் செயல்படுத்த தடுத்தாலும் அது நடந்தே தீரும். இதுதான் விதி. அதனால் நம்ம செய்கிற செயல் கரெக்டாக இருந்தால் நம்மளுக்கு உண்டான வேலைகளும் சரி, தன்மைகளும் சரி, பதவிகளும் சரி தானாக வரும். அதனால்
நம் பொறுமையை கையாள்வோம். கோபம் என்பது என்னைக்கும் நிரந்தரமல்ல. அந்த கோபத்தால் அழிவு மட்டும்தான் என சொல்லிக்கொண்டு உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.